ஒரு மனுஷன் சிறையில் இருக்கிறான். ஆனால் அவன் எழுதும் கடிதத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவில் நீங்கள் யார்? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? சபையின் மகிமை என்ன? நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை ஒரு நிருபம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அந்த அற்புதமான நிருபத்தின் பெயர் எபேசியர் நிருபம். பவுல் ஏன் இதை எழுதினார்? எந்த சூழ்நிலையில் இதை எழுதினார்? எபேசு சபையின் பின்னணியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை இந்த எபேசியர் நிருபத்தில் ஏன் அதிகமாய் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றிலிருந்து எபேசியர் நிருபத்தை ஒரு பைபிள் ஸ்டடியாக உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வசனங்களாய் வேத பகுதியாய் நாம் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முன்னுரையாக நாம் இதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுவோம். இந்த பைபிள் ஸ்டடியினுடைய தொடர்ச்சி வருகிற வீடியோக்களிலே தொடர்ந்து வரும். நீங்கள் இதை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசுவாசியாக உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்கள் போகிற சபையை குறித்து ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த எபேசியர் நிருபத்தை யார் எழுதினார் என்றால், பாரம்பரிய கிறிஸ்தவ புரிதலின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:1 அவர் இப்படி சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பொதுவாக கிபி 60வது ஆண்டிலிருந்து 62வது ஆண்டுக்குள்ளே இதை எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். அந்த சமயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே ஒரு வீட்டு சிறையிலே காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த செய்தியை எபேசு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபையாருக்கு இதை எழுதுகிறார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்கள். சிறையில் இருந்த ஒரு மனிதன் சுதந்திரமாக இருக்கும் ஒரு சபைக்கு தேவனுடைய சுதந்திரத்தின் மகத்துவத்தை எழுதுகிறான். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மை சுதந்திரப்படுத்துகிறார், விடுதலையாக்குகிறார். எபேசு சாதாரண நகரம் அல்ல. இந்த நகரம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறேன். இது ஆசியா மைனரில் ஒரு முக்கியமான நகரம். இன்றைக்கு இருக்கிற துருக்கி பட்டணத்தில் அன்றைக்கு இருந்த எபேசு நகரம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 3 ஆண்டுகள் தங்கி ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19 மற்றும் 20 அதிகாரங்களிலே நம்மால் பார்க்க முடியும். இது மிகவும் செல்வாக்கு நிறைந்த நகரம். பழமையான வியாபாரங்கள், வாணிபங்கள் அங்கே நடந்தது. அங்கே பல்வேறு மதங்களின் தாக்கம் இருந்தது. அநேக மார்க்க ரீதியிலான மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். மந்திரவாதம், புற மத கலாச்சாரம் அந்த பட்டணத்தில் நிறைந்து காணப்பட்டதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். இது சுவிசேஷத்தை அறியாத வெறுமையான இடத்தில் எழுதப்பட்ட கடிதம் அல்ல. புறமத கலாச்சாரத்தால் நிரம்பி இருக்கிற அவர்கள் நடுவிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள். உதாரணமாக நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவிலே பல்வேறு மதங்கள், பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய திருச்சபையும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மை போலவே இருந்தவர்களுக்கு இந்த எபேசு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆதி காலத்தில் இருந்தவர்கள் எப்படி வாசித்தார்களாம் எபேசியர் நிருபத்தை? எபேசு என்கிற இடத்துல தங்கள் திருச்சபையை வைத்து அவர்கள் வாசித்தார்களாம், தங்கள் பெயரை வைத்து. ஃபார் எக்ஸாம்பிள் லவோதேக்கியா அப்படின்னா லவோதேக்கியா சர்ச்சுக்காரவங்க எபேசு பட்டணத்தின் நிருபத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல லவோதேக்கியான்னு போட்டு வாசிச்சார்களாம். பாருங்க, இந்த நிருபம் 1ஆம் நூற்றாண்டிலே மிகவும் முக்கியமான நிருபமாய் கருதப்பட்டது. பவுல் அப்போஸ்தலர் ஏன் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை நாம் கவனிக்க வேண்டுங்க. இதுல 2 காரணம் இருக்கிறது. அதுல முதல் காரணத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அடையாளம் என்ன? இயேசுவை ஏத்துக்கிட்டு ஒருத்தன் வாரான்னா அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம் என்ன, அல்லது அவனுடைய ஐடென்டிட்டியை அவன் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று 1 முதல் 3 அதிகாரங்களிலே பவுல் விளக்குகிறார். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை
அடிக்கடி பயன்படுத்துகிறார் இந்த 3 அதிகாரத்துல. கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க அடையாளம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுளுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் நிருபத்தில் அதற்கான விளக்கம் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் யார் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே தத்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே மன்னிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர், தேவனுடைய சர்வ சங்க சபையின் அங்கத்தினர்கள். எனவே இங்கே பவுலின் செய்தி என்ன தெரியுமா? முதலாவது காரணம் ஏன் இந்த நிருபத்தை எழுதினார் என்றால், the believers should know the அவர்களுடைய ஐடென்டிட்டியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய அடையாளத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை எழுதுகிறார். இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறேன். அவர்களுடைய அடையாளத்தை புரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் எப்படி வாழ வேண்டும். அடையாளத்தை புரிந்து கொண்ட இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்குள் எப்படி வாழ வேண்டும் என்கிற இரண்டாவது பெரிய சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அதை விளக்குவதற்காக யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்கிற கருத்தை இந்த எபேசியர் நிருபத்துல அவர் வலியுறுத்துகிறார். கவனிங்க, யூதர்கள் என்றால் ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். அவளைத்தான் யூதர்கள்னு சொல்லுவாங்க, இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க, எபிரேயர்கள்னு சொல்லுவாங்க. சரியா? யூதர்கள், எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள் 3 பேரும் ஒன்றுதான். அவர்களுக்குத்தான் வாக்குத்தத்தம், அவர்கள் தான் தேவனுடைய சுதந்திரர் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததினால புறஜாதிகளாய் பிறந்த நாமும் யூதர்களும் இயேசுக்குள்ளே ஒன்றாக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே நிற்போம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து காட்டுகிறார். அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் ஒரே சரீரம், ஒரே குடும்பம், தேவனுடைய ஒரே ஆலயம் அப்படி என்பதை அவர் வலியுறுத்துகிறார். யூனிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நம்முடைய ஐக்கியம் என்ன என்பதை வலியுறுத்துகிறார். இரண்டாவது காரணம். மூன்றாவது, அங்கே பாருங்கள், விசுவாசம் எப்படி வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். 4 முதல் 6 அதிகாரங்களிலே நடைமுறை பயன்பாடுகள், பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தை எப்படி அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வசனத்தை கேட்குறாங்க, வசனத்தை படிக்கிறாங்க, வசனத்தை அறிந்து கொள்ளுகிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, வேதவினா போட்டிகளில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை எப்படி வசனத்துக்கு ஏற்றபடி அலைன் பண்ணுவது என்பதை 4 முதல் 6 அதிகாரங்களிலே அவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த 4 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்துவிலே பெற்ற வாழ்க்கையை எப்படி கிறிஸ்தவனாய் வெளிப்படுத்துவது. நான் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன், இயேசுவுக்குள்ளே பெற்ற அடையாளத்தை அதை வைத்துக்கொண்டு எப்படி இந்த உலகத்திலே வாழுவது என்பதை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக இப்படி சொல்ல விரும்புகிறேன். நோ யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், லிவ் யுவர் காலிங் இன் கிரைஸ்ட். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளத்தில் வாழுங்கள், அதே நேரத்தில் உங்கள் அழைப்புக்கு பாத்திரமாக வாழுங்கள். இந்த அதிகாரத்துல இந்த நிருபங்கள்ல 6 அதிகாரம் இருக்கு. 6 அதிகாரத்தையும் கொஞ்சம் வேத பகுதியா நாம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய அடையாளம் என்ன, நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அன்பானவர்களே, எபேசியர் நிருபத்தை வெறும் 6 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புஸ்தகங்களாக பார்க்க கூடாது. 66 புஸ்தகத்தில் இது ஒரு புஸ்தகம் என்று பார்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய அடையாளத்தை புரிந்து கொள்ள செய்யும் ஒரு முக்கியமான நிருபம். நாம் எங்கிருந்து வந்தோம், கிறிஸ்துவில் தேவன் நமக்காக என்ன செய்தார், சபைனா என்ன, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்படி கிடக்கிறது, நம்முடைய அடையாளத்துக்கு ஏற்றபடி நாம் எப்படி வாழ வேண்டும்,
ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் எப்படி நின்று ஜெயம் பெற வேண்டும், இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் எபேசியர் நிருபத்திலே ஆழமான பதில்களை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு அதிகாரத்தையும், ஒவ்வொரு முக்கியமான கருத்தையும், அதன் வரலாற்று பின்னணியையும், அதனுடைய உண்மையான செய்தியையும் பவுல் அப்போஸ்தலன் எபேசு நிருபத்தை எழுதும்போது எதை மனதில் வைத்து எழுதினாரோ அந்த ஆத்தர்ஸ் இன்டென்ஷன் அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆத்தருடைய அந்த எழுதின ஆசிரியனுடைய மனதில் இருந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வேதாகமும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு கிறிஸ்துவுக்காக நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பைபிள் ஸ்டடியில ஒவ்வொரு அதிகாரங்களாக நாம் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எபேசியர் நிருபம் பைபிள் ஸ்டடிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.